வணக்கம். நான் உங்கள் ALPCR முத்து கோவையிலிருந்து பேசுகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அருமை நண்பர்களே, இந்த அனுபவங்கள் 1000 என்ற தலைப்பில் நாம் நித்தம் பல செய்திகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது கூட ஒரு செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். நாம் நடத்தி கொண்டிருக்கிற அடிப்படை வகுப்புக்கு இப்போது நண்பர்கள், தோழர்கள், சகோதரிகள், சகோதரர்கள் நிறைய பேர் விருப்பப்படுகிறார்கள். இருந்தாலும் அதற்கேற்ற காலம் இன்னும் வரவில்லை. கூடிய விரைவிலே இந்த பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய அடிப்படை வகுப்புகளினுடைய அடிப்படை தத்துவங்களை, அடிப்படை காரியங்களை சொல்லிக் கொடுக்கலாம். நாம் கற்றதை பகிர்ந்து கொடுக்கலாம். கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதற்கிணங்க அதை செய்யலாம் என்று இருக்கிறோம். கூடிய விரைவில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். இப்போது நம்முடைய ஜாதகத்திலே லக்ன பாவம் என்று ஒரு பாவம் இருக்கும். அந்த லக்ன பாவத்தில் லா என்று போட்டிருக்கும். இந்த லக்ன பாவத்திலே சூரியன் நின்றிருப்பாரானால் அவருக்கு தலைமை பதவி இருக்கிறது, வீடு இருக்கிறது, வண்டி வாகனங்கள் இருக்கிறது. நன்மையான காரியங்களை உங்களிடத்தில் நிறைய பேச வேண்டும். ஜோதிடமே அறியாதவர்கள் கூட உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் அதில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு அதை அறிவிக்க வேண்டும் என்று ஆவலில் வந்திருக்கிறேன். ஒன்று. இரண்டாவது, பல நுணுக்கமான விஷயங்கள் இருக்கிறது. அந்த நுணுக்கமான விஷயங்கள் கூற வாஞ்சிக்கிறேன். அதை கூட நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். என்ன என்றால், இப்போ இவர் இளமையிலே படித்த உடனேயே வேலைக்கு போவாரா, இளமையிலே பேர் புகழ் கிடைக்குமா என்ற எண்ணம் எல்லா குழந்தைகளை குறித்து தாய் தகப்பனுக்கு ஒரு வாஞ்சை இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஜாதகத்திலே ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன சாரத்தில் போகிறது என்று அதில் எழுதப்பட்டிருக்கும். அதிலே இந்த குறைந்த வயதுடைய கிரகங்கள் என்று சொல்லுகிற சூரியன், சந்திரன், கேது, சூரியன், சந்திரன், கேது, இன்னும் அதாவது செவ்வாய். சூரியனுக்கு 6 வருடங்கள், சந்திரனுக்கு 10 வருடங்கள், செவ்வாய்க்கு 7 வருடம், கேதுக்கு 7 வருடம். இவருடைய சாரம் என்று சொல்லுகிற அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்களாகிய சூரியன் என்றால் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சந்திரன் என்றால் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். செவ்வாய் என்றால் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். இப்படி அவர்களுடைய சாரத்தில் கேது என்றால் அஸ்வினி, மகம், மூலம். இந்த சாரங்களிலே கிரகங்கள் இருந்து இருக்கிறது. அதில் சூரியனோ செவ்வாயோ பலம் பெற்றுவிட்டால் நிச்சயமாக அவர்கள் இளமை வயதிலே உத்தியோகத்துக்கு போய்விடுவார்கள், பேர் புகழ் கிடைத்துவிடும். இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளை பற்றி நீங்களே தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக இன்னும் ஒரு நிகழ்வு இருக்கிறது. இது அதிர்ஷ்டம் உள்ள ஜாதகமா என்று பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியும். ஒரு ஜாதகத்திலே மீனம் என்று சொல்லுகிற குருவனுடைய ராசியிலையும், மேசம் என்று சொல்லுகிற செவ்வாயினுடைய ராசியிலும் ஏதோ ஒரு கிரகமாவது இருந்து இருக்குமானால், அதில் ஒரு கிரகம் இதில் ஒரு கிரகம் இருக்கா, ரைட், இருக்கு. அல்லது விருச்சகம் என்று சொல்லுகிற செவ்வாயினுடைய அந்த வீட்டிலே, தனுசு என்று சொல்லுகிற குருவுடைய வீட்டிலும் ஒரு கிரகம் இருக்கா, ரைட், அதுவும் நல்ல ஜாதகம். அடுத்து கன்னி, சிம்மம் என்று சொல்லுகிற ஒரு வீட்டிலேயும், கடகம் என்று சொல்லுகிற ஒரு வீட்டிலேயும் ஒவ்வொரு கிரகம் இருக்குமானால், அடுத்தடுத்து இருக்குமானால் அந்த ஜாதகம் தடைகளை கடந்து வெற்றியை பெறக்கூடிய ஜாதகங்கள் என்று நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இப்படி நித்தமும் பல நாம் பார்க்கிற ஜோதிடத்தின் மூலமாக பல அனுபவங்களை தெரிந்து கொண்டு அந்த அனுபவங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. அதற்கு நம்ம ஜோதிட வகுப்புகளை சேர்க்க வாஞ்சையாக இருக்கிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணிவிட்டு
உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். பெரிய கட்டணம் இருக்காது. அதாவது கற்றதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சேவையை செய்ய துணிகிறோம். நன்றி, வணக்கம்.